இன்றைய நல்ல நேரம், பஞ்சாங்கம், பரிகாரம், ஆன்மீக நிகழ்வுகள், ராசி பலன் மற்றும் அக்ஷய திருதியை வழிபாடு. ஓம் நம சிவாய வாழ்க. வாழ்க வளமுடன் நலமுடன். ஆன்மீக அன்பர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒவ்வொரு நாளையும் இறை சிந்தனையோடும் நற்செயல்களோடும் தொடங்குவது நமது மரபு. அந்த வகையில் இன்றைய நாளுக்கான முழுமையான பஞ்சாங்கம், விசேஷமான ஆன்மீக நிகழ்வுகள், உங்களுக்கான ராசி பலன்கள் மற்றும் சிறப்புமிக்க அட்சய திருதியை வழிபாடு குறித்த பல முக்கிய தகவல்களை தெரிந்து கொள்ளப் போகின்றோம். வீடியோவை முழுமையாக பார்த்து பயனடையுங்கள். வாருங்கள். ஸ்ரீராம ஜெயம். இன்று ஏப்ரல் 20 2026 வருடம், மங்களகரமான பராபவ வருடம், சித்திரை மாதம் 7ஆம் நாள், திங்கட்கிழமை. இன்றைய திதி காலை 11:12 வரை வளர்பிறை திருதியை திதி இருக்கின்றது. அதன் பிறகு சதுர்த்தி திதி தொடங்குகின்றது. நட்சத்திரம் இன்று காலை 7:52 வரை கார்த்திகை நட்சத்திரம். அதன் பிறகு மங்களகரமான ரோகிணி நட்சத்திரம் தொடங்குகின்றது. இன்றைய யோகம் காலை 7:52 வரை மரண யோகம் என்பதால் புதிய முயற்சிகளை அந்த நேரத்திற்கு பிறகு தொடங்குவது சிறப்பு. அதன் பிறகு முழு நேரமும் அமிர்த யோகம் உள்ளதால் நாள் முழுவதும் நற்செயல்கள் செய்ய மிகவும் உகந்த நாளாகும். இன்றைய ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை இன்று ராகு காலம். யமகண்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. குளிகை மதியம் 1:30 முதல் 3 வரை. கரணம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. சூலம் இன்று சூலம் கிழக்கு திசை. இதனால் கிழக்கு நோக்கி பயணம் செய்வதை தவிர்ப்பது நல்லது. பரிகாரமாக தயிர் உட்கொண்டு பயணத்தை தொடங்கலாம். சந்திராஷ்டமம் இன்று சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் உள்ளதால் கவனமுடன் செயல்படுவது அவசியம். இன்றைய நல்ல நேரம் காலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரையிலும், மாலையில் 4:30 மணி முதல் 5:30 மணி வரையும் நல்ல நேரம் உள்ளது. சுபகாரியங்களை இந்த நேரத்தில் மேற்கொள்ளலாம். இன்றைய சூரிய உதயம் காலை 6:02. இன்றைய சிறப்புகள் மற்றும் அட்சய திருதியை வழிபாடு. இன்றைய நாளின் மிகப்பெரிய சிறப்பு என்னவென்றால், இன்று அட்சய திருதியை மற்றும் வளர்பிறை சுபமுகூர்த்தம் நாளாகும். மேலும் சதுர்த்தி விரதமும் இன்று இணைந்தே வருகின்றது. இப்பொழுது அட்சய திருதியை குறித்து செய்ய வேண்டியவை என்ன என்பது பார்ப்போம். அட்சயம் என்றால் வளர்தல் என்று அர்த்தம், அதாவது குறையாதது என்றும் பொருள்படும். இன்று நாம் செய்யும் எந்த ஒரு நற்செயலும் பல மடங்கு பெருகும் என்பது ஐதீகம். இன்று நாம் பிரதானமாக வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயார். விடியற் காலையில் எழுந்து குளித்துவிட்டு வீட்டை சுத்தமாக மாக்கோலம் விட்டு வாசலில் தீபம் ஏற்ற வேண்டும். பூஜை அறையில் மகாலட்சுமி, ஸ்ரீ விஷ்ணு மற்றும் குபேரர் படங்களுக்கு வாசனை மிக்க மலர்களால் அலங்காரம் செய்து மனதார வழிபட வேண்டும். மேலும் ஒரு சிறிய கலசத்தில் அல்லது செம்பில் பச்சரிசியை நிரப்பி அதில் சில தங்க அல்லது வெள்ளி நாணயங்களை வைத்து குபேர மந்திரங்களை சொல்லி பூஜிப்பது உங்கள் வீட்டில் செல்வ வளத்தை பல மடங்கு பெருக்கும். அது மட்டுமல்ல, சொர்ண கௌரி வழிபாடு. குறிப்பாக பெண்கள் இந்த நன்னாளில் சொர்ண கௌரி தேவியை வழிபட்டால் தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைப்பதோடு குடும்பத்தில் மகிழ்ச்சியும் செல்வமும் தங்கும். இன்று தங்கம் அல்லது வெள்ளி வாங்குவது மிகவும் விசேஷம். தங்கம் வாங்க முடியாதவர்கள் சிறிதும் கவலைப்பட வேண்டாம். அதற்கு நிகரான மங்கள பொருட்களான கல் உப்பு
மஞ்சள் அல்லது வெந்தயம் ஆகியவற்றை இன்றைய நல்ல நேரத்தில் கடைகளில் சென்று வாங்கினால் செல்வம் குறையாமல் பெருகும் என்பது ஆன்றோர்கள் வாக்கு. இன்றைய ஆன்மீக நிகழ்வுகள் மற்றும் கோவில் பரிகாரம். இன்று தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நடைபெறும் முக்கிய ஆன்மீக நிகழ்வுகளை இப்போது பார்ப்போம். திண்டுக்கல் ஸ்ரீ பத்மகிரீஸ்வரர் திருவிதி உலா இன்று பவனி. மிலட்டூர் ஸ்ரீ விநாயகப் பெருமான் புறப்பாடு வைபவம் இன்று நடைபெறுகிறது. ஆறுமுகமங்கலம் ஸ்ரீ 1001 விநாயகர் ஆலயத்தில் இன்று சிறப்பு விழா தொடங்குகின்றது. அருகில் இருப்பவர்கள், வாய்ப்புள்ளவர்கள் அவசியம் சென்று இறைவனின் அருளை நேரடியாக பெறுங்கள். இன்றைய கோவில் பரிகாரம். திருமணம் கைகூடாமலும் குழந்தை பாக்கியம் இல்லாமலும் தவிப்பவர்கள் காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ ஞானபுரீஸ்வரர் திருக்கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி மனமுருகி வழிபட்டால் தடைகள் நீங்கி விரைவில் நன்மைகள் நடைபெறும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாகும். இன்றைய பாட்டி வைத்தியம். நம் அன்றாட உடல் உபாதைகளுக்கு கைகண்ட மருந்தாக விளங்குவது நமது பாரம்பரிய பாட்டி வைத்தியம். இளைய தலைமுறையினை அதிகம் கவலைக்குள்ளாக்கும் முகப்பொரு பிரச்சனைக்கான அருமையான தீர்வு இது. துத்தி இலை. இது கிராமப்புறங்களில் எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு வகை மூலிகை. இந்த துத்தி இலையை சிறிதளவு மஞ்சள் சேர்த்து நன்றாக மை போல அரைத்து முகப்பொருட்கள் உள்ள இடங்களில் இரவில் படுக்கும் முன் தடவி வாருங்கள். சில நாட்களிலேயே முகப்பொருட்கள் மறைந்து முகம் பொலிவு பெறும். உடலின் உஷ்ணத்தை குறைப்பதிலும் துத்தி இலைக்கு நிகரில்லை. இன்றைய 12 ராசிகளுக்கான ராசி பலன். மேஷம். மேஷ ராசி நேயர்களுக்கு இன்று நீங்கள் செய்யும் சில காரியங்களில் சிறு சிறு தாமதங்களோ சிக்கல்களோ ஏற்படலாம். நிதானமாக செயல்படுவது மற்றும் பேச்சில் கவனம் செலுத்துவது அவசியம். ரிஷபம். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மிகச்சிறந்த நாள். குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களின் முழுமையான ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் எடுக்கும் முடிவுகளுக்கு பாராட்டும் கிடைக்கும். மிதுனம். மிதுன ராசி நேயர்கள் இன்று பணியிடத்திலும் சரி, பெற்றோர்களிடமும் சரி, சற்று பணிவாக நடந்து கொள்வது நன்மையை சேர்க்கும். வீண் விவாதங்களை தவிர்த்துவிட வேண்டும். கடகம். கடகராசி அன்பர்களுக்கு இன்று எதிர்பாராத சில சிறு மாற்றங்கள் வரலாம். அதாவது ஏமாற்றங்கள் கூட இருக்கலாம். பெரிய அளவில் முதலீடுகள் செய்வதையோ மற்றவர்களுக்கு வாக்குறுதி கொடுப்பதையோ இன்று தவிர்ப்பது நல்லது. சிம்மம். சிம்ம ராசி நேயர்களுக்கு இன்று பொருளாதார ரீதியாக மிக சிறப்பான நாள். வியாபாரத்தில் எதிர்பாராத லாபம் கிடைக்கும். பொன் பொருள் வாங்கும் யோகம் இருக்கின்றது. கன்னி. கன்னி ராசி அன்பர்களுக்கு இன்று சுப செலவுகள் அதிகரிக்கும். எனினும் இன்று அட்சய திருதியை என்பதால் நீங்கள் செய்யும் செலவுகள் உங்கள் குடும்பத்தின் வளர்ச்சிக்கானதாகவே இருக்கும். துலாம். துலா ராசி நேயர்களுக்கு இன்று மனம் மற்றும் உடல் ரீதியாக சுகமான நாளாக அமையும். நீண்ட நாட்களாக இருந்த மன உளைச்சல் நீங்கி அமைதி பிறக்கும். விருச்சிகம். விருச்சிக ராசி அன்பர்கள் இன்று தேவையற்ற சிந்தனைகளால் கவலைப்பட நேரிடும். மன அமைதி பெற இஷ்ட தெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். எல்லாம் நன்மையாகவே நடக்கும். தனுசு. தனுசு ராசி நேயர்கள் இன்று தொட்டதெல்லாம் துலங்கும் நாள். நீங்கள் எடுக்கும் புதிய முயற்சிகளில் பிரம்மாண்டமான வெற்றியை காண்பீர்கள். மகரம். மகர ராசி அன்பர்கள் இன்று கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும். உங்கள் தொடர் முயற்சிகளுக்கு நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும். எனவே சோர்வடையாமல் செயல்படுங்கள். கும்பம். கும்பராசி நேயர்களுக்கு இன்று சுப செய்திகள் தேடி வரும். உங்களை சுற்றி நடக்கும் பல விஷயங்கள் உங்களுக்கு நன்மையாகவே முடியும். மீனம். மீனராசி அன்பர்களுக்கு
எந்த ஒரு காரியத்தை செய்யும் போதும் ஒருவித தயக்கமும் பயமும் இருக்கும். தன்னம்பிக்கையுடன் குலதெய்வத்தை வேண்டி செயல்படுத்துங்கள், நன்மையே நடக்கும். என்றென்றும் இறையருள் அனைவர் மீதும் பரிபூர்ணமாக கிடைக்க பிரார்த்திக்கின்றோம். ஓம் நம சிவாய வாழ்க. வாழ்க வளமுடன் நலமுடன். நமது மகா மீடியா டிவியின் சிறப்பான ஆன்மீக மற்றும் ஜோதிட காணொளிகளை தினமும் காண நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். மற்றவர்களுக்கும் இதை பகிர்ந்து பயன்பெறச் செய்யுங்கள். கே. மகாலிங்கம் ஐயர், அரகண்டநல்லூர். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.